அரசாங்கம் இம்முறை உரிய நடைமுறைக்கு மாறாகவே மின்சார பட்டியல் அதிகரிப்பை மேற்கொண்டுள்ளதாக மின்சக்தி துறையைச் சார்ந்த நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். மின்சார கட்டணம் தொடர்பான தீர்மானத்தை மேற்கொள்வதற்காக மக்கள் பயன்பாட்டு ஆணைக்குழுவிற்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்புகள் இம்முறை உரிய முறையில் நிறைவேற்றப்படவில்லை என அவர்கள் தெரிவித்துள்ளனர். மின்சக்தி துறையின் சட்ட ஒழுங்குகளின் பிரகாரம் 6 மாதங்களுக்கு ஒரு தடவை மின்சார கட்டண திருத்தத்தை மேற்கொள்வதற்கான அதிகாரம் மக்கள் பயன்பாட்டு ஆணைக்குழுவிற்கு கிடைத்துள்ளது. எனினும் ஆணைக்குழு மின்சார கட்டண திருத்தத்திற்கு முன்னதாக மின்சார சபையின் செலவீனம் தொடர்பாக உரிய ஆய்வினை மேற்கொண்டு அதற்கு அமைவான விலை முறைமையினை பிரேரிக்க வேண்டியுள்ளது. அதனைத் தொடர்ந்து கட்டண முறைமை தொடர்பாக மக்களின் கருத்துக்களை கேட்டறிந்து இறுதி கட்டண திருத்தத்தை அறிவிக்க வேண்டும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனினும் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் மேற்கொள்ளப்பட்ட மின்சார கட்டண அதிகரிப்பின் போது எந்தவித நடைமுறைகளும் பின்பற்றப்படவில்லை. மின்சக்தி சட்டத்திலோ மக்கள் பயன்பாட்டு ஆணைக்குழு ஆகியவற்றின் விலை நிர்ணய முறையில் கூட எரிபொருள் கட்டணம் சேர்த்துக் கொள்ளப்படவில்லை. மின்சார கட்டணத்தில் எரிபொருள் கட்டணம் 1970ஆம் ஆண்டிலிருந்து மாத்திரம் சேர்த்துக் கொள்ளப்பட்டிருந்தது. அவசர தேவைகளின் போது அந்த வருடத்தில் மாத்திரம் எரிபொருள் கட்டணம் சேர்த்துக் கொள்ளப்படும். ஏனெனில் அடுத்த ஆண்டிற்கு அது தேவையில்லை என்பதற்காக அந்த கட்டணம் சேர்த்துக் கொள்ளப்படும். ஏனென்றால் எம்மிடம் 100% மின் உற்பத்தி நிலையங்கள் இருக்கின்றன. எனினும் 40 தொடக்கம் 60% உற்பத்தி எரிபொருள் மூலமே இடம்பெறுகின்றன. 40-60 பிரமாணයක් අපිට ලැබෙන්නේ ඉන්ධන වලින්. அதனால் மின்சாரத்துறையில் தற்போதைய நிலையை மக்கள் அறிந்து கொள்வதற்கான உரிமை இல்லாது போயுள்ளதாக கலாநிதி திலக் சியம்பலா பிட்டிய தெரிவிக்கிறார். இந்த புதிய விலை முறைமையின் மூலம் கிடைக்கும் வருமானத்தையும் அதனால் ஒவ்வொரு நுகர்வு பொருட்களுக்கும் அரசு அல்லது ஏனைய நுகர்வோருக்கு மானியம் உள்ளதா, யாராயிரம் ஒருவருக்கு மானியம் வழங்க முடியும் என அரசாங்கத்தினால் கூற முடியும். அப்படியென்றால் அந்த மானியத்தை மின்சார பாவனையாளர்களுக்கும் மின்சாரம் பயன்படுத்தாதவர்களுக்கும் வழங்க வேண்டும். மின்சார மானியத்தை வழங்குவோருக்கு வரி முறைமையினூடாக தமது மானியத்தை தாமே செலுத்த நேரிடும். மின்சார விலை நிர்ணயத்தை மேற்கொள்வதற்கு அதில் தேர்ச்சி பெற்றவர்களிடம் அதனை வழங்கி அதனை மேற்கொள்ள இடமளிக்கப்பட வேண்டும் என நான் நினைக்கின்றேன். இலங்கை மின்சார சபை நட்டத்தை எதிர்கொள்வதற்கான காரணம் எரிபொருள் விலை உயர்வு மாத்திரமா? இது தொடர்பாக நாளை ஆராய்வோம். தேசிய நல்லிணக்க செயற்பாடுகளை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு இலங்கைக்கு கால அவகாசத்தையும் சந்தர்ப்பத்தையும் வழங்க வேண்டும் என சீனா வலியுறுத்தியுள்ளது. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடரில் நேற்று உரையாற்றிய சீன பிரதிநிதி இதனை கூறினார். தேசிய நல்லிணக்கத்துக்கான இலங்கை அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பை சீனா பாராட்டுகிறது. 3ஆம் தரப்பினரின் அழுத்தங்களின்றி தேசிய நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு இலங்கைக்கு கால அவகாசத்தையும் சந்தர்ப்பத்தையும் வழங்க வேண்டும். இலங்கையின் விருப்பத்திற்கு அமையவே சர்வதேச சமூகம் ஏதேனும் ஒரு வகையிலான ஒத்துழைப்பை அந்த நாட்டுக்கு வழங்க வேண்டும். The UK welcomes your efforts to end the death. மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டமை தொடர்பில் பிரித்தானியா மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறது. பெண்கள் உரிமையை மேம்படுத்துவது மற்றும் யுத்தத்தின் போது வேறுபாடுகள் காண்பிக்கப்படுவதனை நிறுத்துவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அத்தகைய நடவடிக்கை மோதல்களினால் பாதிக்கப்பட்ட அல்லது மோதல் இடம்பெறும் நாடுகளுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையும். இந்த துறைகளின் முன்னேற்றம் நடைமுறை சாத்தியமாகவும் பயனுள்ளதாகவும் அமையும் என நாம் நம்புகின்றோம். இந்த பரிந்துரைகளை செயற்படுத்துவதற்கு அனுகூலமான பிரதிபலிப்புகளை வழங்குமாறு நாம் அனைத்து நாடுகளிடமும் வேண்டுகோள் விடுக்கின்றோம். கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை செயற்படுத்துமாறு இலங்கை அரசாங்கத்திடம் நாம் கூறுகின்றோம். கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கையை இலங்கை அரசாங்கம் துரிதமாக வெளியிட்டதை அணிசேரா நாடுகள் வரவேற்கின்றன. நல்லிணக்க செயற்பாடுகள் தொடர்பில் அதில் குறிப்பிடப்பட்டுள்ள பரிந்துரைகளை செயற்படுத்துவது தொடர்பில் இலங்கை அரசாங்கத்திடம் உள்ள அர்ப்பணிப்பு மீதே அதன் தேர்ச்சி தங்கியுள்ளது. இலங்கை அரசாங்கத்துடன் ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கு சர்வதேச சமூகம் தொடர்ச்சியாக சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொடுத்தமை தொடர்பாக நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். இதனால் இந்த விடயம் தொடர்பில் பேரவை ஏதேனும் நடவடிக்கைகளை மேற்கொள்வது நியாயமல்ல. இதேவேளை மக்கள் பாதுகாப்பு, ஜனநாயகம் மற்றும் மனித உரிமைகள் தொடர்பான அமெரிக்காவின் பிரதி ராஜாங்க செயலாளர் மரியா ஒட்டேரோ நேற்று வெளியிட்ட கருத்துக்களுக்கு ஐக்கிய நாடுகளின் இலங்கைக்கான நிரந்தர பிரதிநிதி தமரா குணநாயகம் பதிலளித்தார். It is regretted that in a statement the US Under Secretary of State has thought it fit
to unilaterally develop and அமெரிக்காவின் பிரதி ராஜாங்க செயலாளர் வெளியிட்ட கருத்துக்கள் கவலை அளிக்கின்றன. அவரின் கருத்து ஒருதலைபட்சமானது. அதேபோன்று இந்த பேரவையின் செயற்பாடுகள் தொடர்பில் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டுள்ள இணக்கப்பாடுகளுக்கு முரணானது. இந்த பேரவையை ஸ்தாபிக்கும் போது அடிப்படையாக கொள்ளப்பட்ட உலகளாவிய உள்ளடக்கம், பக்கசார்பின்மை, அபிலாஷைகள் மற்றும் தெரிவுகளுக்கு அப்பால் செயற்படுதல் ஆகிய விடயங்களுடன் அவரது உரை முரண்படுகின்றது. மனித உரிமைகள் பேரவை அரசியலமயமாக்கப்படுகின்றமை சட்டப்பூர்வமாக்குவதையே அந்த மீறல் எடுத்துக்காட்டுகின்றது. அதேபோன்று இலங்கை போன்ற நாடுகள் தொடர்பில் கையாளப்படும் முறைமையை சட்டப்பூர்வமாக்குகின்றது. நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை உள்நாட்டு கட்டமைப்பின் ஊடாக செயற்படுத்தும் நடவடிக்கைகளை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளது. உள்நாட்டு நிறுவனங்கள் பல்வேறு பரிந்துரைகளை செயற்படுத்தும் போது முன்னேற்றமும் ஏற்பட்டுள்ளது. முறையான சர்வதேச கலந்துரையாடல் அனைத்து நாடுகளினதும் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கும் ஊக்குவிப்பதற்கும் ஏற்ற கட்டமைப்பாக அமையும். இது தொடர்பில் இலங்கையின் மனித உரிமைகள் தொடர்பான முறையான சர்வதேச கலந்துரையாடலில் 2ஆம் சுற்றை முன்னிட்டு இந்த வருடம் அக்டோபர் மாதத்தில் அதனுடன் தொடர்புடைய அறிக்கை சமர்ப்பிக்கப்படும். இதேவேளை மனித உரிமைகள் பேரவையின் 19வது கூட்டத்தொடரில் கலந்து கொண்டிருந்த இலங்கை பிரதிநிதிகள் குழுவின் தலைவர் அமைச்சர் மஹிந்த சமரசிங்க உள்ளிட்ட குழுவினர் இன்று முற்பகல் நாடு திரும்பினர். ஜெனீவா மாநாட்டின் மூலமாக மக்களுக்கு ஏற்படவிருந்த அபகீயத்திலிருந்து நாட்டையும் இன முரண்பாடுகளிலிருந்து தமிழ் மக்களையும் காப்பாற்றிய பெருமை தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கு உரித்தாக வேண்டும் என கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் பிரபா கணேசன் தெரிவித்துள்ளார். ஜெனீவாவில் நடைபெறும் சர்வதேச மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடரில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பங்கேற்காமல் இருக்க தீர்மானித்ததை வரவேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையிலே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மக்களின் மிகவும் பொறுப்பு வாய்ந்த தலைமைத்துவம் என்ற அடிப்படையில் ஜெனீவா மாநாட்டில் கலந்து கொள்ளப் போவது இல்லை என முடிவெடுத்துள்ளமை அவர்களின் சிறந்த தலைமைத்துவத்தை வெளிப்படுத்துவதாக பிரபா கணேசனின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புலம்பெயர்ந்தவர்களின் அபிப்பிராயம், வடகிழக்கில் வாழும் தமிழ் மக்களின் அபிப்பிராயம், கூட்டமைப்பின் உள்ள இருப்பவர்களின் அபிப்பிராயம் என பல அழுத்தங்களுக்கு மத்தியில் இவ்வாறான தீர்மானத்தை எடுத்ததன் பெருமையினையும் கூட்டமைப்பின் தலைமைத்துவம் பெற்றுக் கொள்வதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஜெனீவா சர்வதேச மனித உரிமைகள் கூட்டத்தொடரில் பங்கு பெற்றாதிருக்க எடுத்த தீர்மானம் தொடர்பில் புத்திஜீவிகள் விசனம் தெரிவிக்கின்றனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இந்த விசாரணைக்கு ஆதரவாக அந்த விசாரணை நியாயமான முறையில் முன்னெடுக்கப்பட்டு தமிழ் மக்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை நிச்சயமாக முன்வைத்திருக்க வேண்டும். ஜெனீவா மாநாட்டுக்கு செல்லாதற்குரிய காரணம் தொடர்பில் கூட்டமைப்புக்குள் 2 பிரிவு நிலைப்பாடுகள் இருந்து கருத்துக்களை தெரிவிக்கின்றார்கள். எங்களை பொறுத்தவரையில் கூட்டமைப்புக்குள் அரசுக்கு சார்பான நிலப்பாட்டை எடுப்பதில் அவர்களுக்குள் வேறுபட்ட கருத்து இல்லை என்பதுதான் எங்களை பொறுத்தளவில் எங்களுடைய அபிப்பிராயம். அவர்கள் தமிழ் மக்களின் தேசியம் தொடர்பாக, இந்த யுத்த குற்ற விசாரணை தொடர்பாக அவர்கள் எல்லாம் ஒரே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறார்கள். அதாவது அரசாங்கத்துக்கு சார்பான நிலைப்பாட்டில் தான் இருக்கின்றார்கள். தற்போது தமிழ் மக்கள் தங்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு நம்பிக்கை தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று நம்பி இறுதி தேர்தலில் அவர்களுக்கு வாக்களித்திருந்தார்கள். இன்னமும் அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் கூட்டமைப்பின் உண்மையான நிலைப்பாடு தமிழ் மக்களுக்கு பெரிதும் ஏமாற்றம் அளிப்பதாக இருக்கின்றமை மிகவும் மனவேதனை அளிக்கின்றதாக இருக்கின்றது. வயதை விடவும் வாழ்க்கையில் பாரத்தை சுமக்கும் சிறு பிள்ளைகள் சில சந்தர்ப்பங்களில் பண்பாளர்களாக மூத்தோருக்கும் முன்னுதாரணமாக திகழ்வார்கள். தம்புள்ளியைச் சேர்ந்த சசிக சிசன்சல பண்டார என்ற சிறுவனின் பண்புடன் கூடிய செயலாற்றுகை எமது கேமராவில் பதிவானது. சசிக வாழ்ந்து வரும் இந்த சிறிய வீடு காட்டு யானைகளின் அச்சுறுத்தல் மிகுந்த பகுதியான தம்புளை திகம்பதக வீரகொள்ளாயாய பகுதியில் அமைந்துள்ளது. இந்த சிறுவன் திகம்பதக கனிஷ்ட வித்தியாலயத்தில் 1ஆம் தரத்தில் கல்வி பயில்கின்றான். மகிழ்ச்சியுடன் வினோதமாக இருக்க வேண்டிய சிறு பராயத்தில் விவசாயத்தில் ஈடுபட்ட தனது தந்தையின் சுகவீனம் இந்த சிறுவனது தலையில் சுமையாக இறங்கியது. ஒரு நாள் இரவு சுமார் 12 மணியளவில் விளைநிலத்தில் காட்டு யானைகள் சஞ்சரித்தன. அந்த இடத்திற்கு சென்ற போது நான் விழுந்தேன். அதனைத் தொடர்ந்து எனது முதுகெலும்பு முறிந்தது. இப்போது என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அம்மாவும் அப்பாவும் தான் என்னை பராமரிக்கின்றனர். எமது மகன் தான் எனக்கு தேவையான அனைத்தையும். சில நாட்களில் சசிகவின் தாயின் பிரிவும் அந்த குடும்பத்தின் தலையில் பேரிடியாய் இறங்கியது. சிறு பராயத்தில் உள்ள தனது பிள்ளையை பராமரிக்க முடியாத சசிகவின் தந்தை பாரிய பிரச்சனைகளை எதிர்கொண்டார். தந்தையை கணம் பண்ணும் பொறுப்பை ஏற்ற சசிக சிறு பராயத்திலிருந்தே அவருக்கான பணிவிடைகளை கண்ணும் கருத்துமாக மேற்கொள்ள ஆரம்பித்தான். ඉතින් කෑවද බීවයි කියන එකවත් එයා කවනවා.
சாப்பிட்டீர்களா குடித்தீர்களா என்றெல்லாம் கேட்டதன் பின்னர் அவர் ஊட்டி விடுவார், தந்தையை நீராட்டுவார். பின்னர் எனது பேரன் வீட்டிற்குள்ளே அழைத்து வந்து கட்டிலில் அமர வைப்பார். நான் இல்லாத காலத்தில் எனது பேரன் மகனை நன்றாக பராமரிப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. இவ்வாறு கல்வி பயிரும் சந்தர்ப்பங்களில் தந்தை தொடர்பான நினைவுகள் இந்த சிறுவனுக்கு வராதிருக்கும் என்று எவ்வாறு கூறுவது? இந்த சிறுவனின் கல்வி நடவடிக்கைகளுக்கு தடை ஏற்படாதவாறு தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்வதற்கான வழிகொன்றை ஏற்படுத்தி கொடுக்க முடியுமானால் இதனை பாரிய சமூக சேவையாக நாம் காண்கின்றோம். பாடசாலையிலிருந்து வீட்டிற்கு வருகை தந்த உடனேயே தந்தையின் தேவைகள் தொடர்பாக ஆராய்ந்து அவருக்கு தேவையான உதவிகளை செய்ய இந்த சிறுவன் எப்போதும் பின்வாங்குவதில்லை என அயல் வீட்டார் தெரிவிக்கின்றனர். விளையாட்டு பொருட்கள் என்றால் எனக்கு விருப்பம், எனினும் அப்பாவை விட்டு நான் செல்ல மாட்டேன். தனது தனையின் தொடர்பில் சசிகவின் தந்தை இவ்வாறு கருத்து வெளியிட்டார். எனது மகன் எனக்கு பாரிய உந்து சக்தியாகவும் உதவியாகவும் இருக்கிறான். வேலைப்பளுமிக்க இந்த சமூகத்தில் விலை மதிக்க முடியாத செல்வம் குழந்தை செல்வமே என்பதற்கு சசிகவின் நடத்தைகள் சான்று பகர்கின்றன. உபாதைக்குள்ளான சகலத்துறை வீரர் திஸ்ர பெரேராவை இலங்கைக்கு திருப்பி அனுப்ப நடவடிக்கை எடுத்ததாக இலங்கை கிரிக்கெட் அணியின் முகாமையாளர் சரித் சேனாநாயக்க தெரிவிக்கின்றார். எவ்வாறாயினும் உபாதைக்குள்ளான ஆஞ்சலோ மத்தியூஸ் மற்றும் பர்வீஸ் மஹ்ரூப் ஆகியோர் நாளை நடைபெறும் இறுதிச் சுற்றின் முதல் போட்டியில் விளையாடுவார்கள் என அணி முகாமையாளர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். ஆஸ்திரேலியாவில் நடைபெறும் சிபி கிண்ண முக்கோண ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் 3 போட்டிகள் கொண்ட இறுதி சுற்று இலங்கை மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையில் நாளை ஆரம்பமாகின்றது. இந்த போட்டிக்கான இலங்கை அணியின் தயார் நிலை தொடர்பாக அணி முகாமையாளர் கருத்து வெளியிட்டார். திசர இந்த தொடரில் இனி பங்கேற்க மாட்டார். என்ஜலோவின் நிலைமை அவ்வளவு பாரதூரமாக இல்லை. நாம் நாளை உடல் தகுதியை பரிசீலித்த பின்னர் என்ஜலோவுக்கு விளையாட முடியுமா என்பதை தீர்மானிப்போம். போட்டியில் விளையாடினால் அவரால் சில வேளை பந்து வீச முடியாமல் இருக்கலாம். துடுப்பாட்ட வீரராக என்ஜலோ மேத்யூஸ் அணியில் இடம்பெற வாய்ப்புள்ளது. பர்வீஸ் மஹ்ரூப் திடகாத்திரமாக இருக்கின்றார். எனினும் அவருக்கு நாளை காலை உடற்கூறு பரிசோதனை ஒன்று உள்ளது. பெரும்பாலும் நாளைய போட்டியில் பர்வீஸ் மஹ்ரூப் இடம்பெறலாம். இதேவேளை உபாதைக்குள்ளான வீரர்களுக்கு பதிலாக மேலதிக வீரராக பெயரிடப்பட்ட சாமர கபுகெதர நேற்றிரவு ஆஸ்திரேலியா நோக்கி புறப்பட்டுச் சென்றார். புனிதர்களின் போர் என வர்ணிக்கப்படும் மருதானி புனித ஜோசப் கல்லூரிக்கு எதிரான 78வது வருடாந்த மாபெரும் கிரிக்கெட் போட்டியில் பம்பலப்பட்டி புனித பீட்டர் கல்லூரி அணி 6 விக்கெட்டுகளால் வெற்றியீட்டியது. கொழும்பு பிசாரா ஓவல் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய புனித ஜோசப் கல்லூரி அணி சகல விக்கெட்டுகளையும் இழந்து 141 ஓட்டங்களை பெற்றது. பதிலுக்கு துடுப்படுத்தாடிய புனித பீட்டர் கல்லூரி அணி 192 ஓட்டங்களை அதன் முதல் இன்னிங்ஸில் பெற்றுக் கொண்டது. இரண்டாம் இன்னிங்ஸில் துடுப்படுத்தாடிய புனித ஜோசப் கல்லூரி அணி 165 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. இதன் பிரகாரம் 115 ஓட்டங்களை வெற்றி இலக்காக கொண்டு பதிலளித்தாடிய புனித பீட்டர் கல்லூரி அணி 4 விக்கெட்டுகளை இழந்து வெற்றி இலக்கை கடந்தது. இத்துடன் நமது 8 மணி பிரதான செய்திகள்